வணக்கம் ஜிஎஸ் ஃபார்ம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபுள் கார்ஸ் அப்படின்றது பட்ஜெட்குள்ள நிறைய கார்கள் இருந்தாலும் குழப்பங்கள் அதிகம் இருப்பது இந்த சஃபர் மீட்டர் செக்மெண்ட் அண்ட் ஹேட்ச்பேக்ஸ் தாங்க. சஃபர் மீட்டர் ஹேட்ச்பேக்ஸ்னு வந்தாவே ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு, குழப்பங்கள் அதிகம் இருக்கு. இன்னைக்கு 8 to 12 லட்சம் பட்ஜெட்ல ஹேட்ச்பேக் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்போ ஐட்டன் நியாஸ் இருக்கு, ஸ்விஃப்ட் இருக்கு, டியாகோ இருக்கு, ஆல்ட்ரோஸ் இருக்கு, i20 இருக்கு, பலினோ இருக்கு. இது எல்லா கார்களுமே இருக்கு. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வாகனம் என்னன்னு கேட்டீங்கன்னா 2024ல அப்டேட் செய்யப்பட்ட டாடா ஆல்ட்ரோஸோட சிஎன்ஜி மாடல்ல டாப் அண்ட் வேரியன்ட் எடுத்து வந்திருக்கும். இந்த வாகனத்தோட டீட்டெயில் விமர்சனம் பார்த்துட்டு டாடா ஆல்ட்ரோஸ் வாகனம் வாங்கலாமா வேண்டாம் அப்படின்ற புரிதலுக்கு நீங்க வர முடியும். வீடியோக்குள்ள ஃபர்தரா போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நமக்கு இந்த டாடா ஆல்ட்ரோஸ் கார் ரிவ்யூ கொடுத்து சப்போர்ட் பண்ண விக்டரி டாடா ஷோரூமுக்கு ஒரு மிகப்பெரிய ஷவுட் அவுட் கொடுத்துடலாம். அவங்க தான் த்ரூ நமக்கு டாடா நிறுவன கார்களை கொடுத்து மேசிவான ஒரு சப்போர்ட்டா இருக்காங்க. உங்களுக்கு டாடா நிறுவனத்துல சர்வீஸ் ரிலேட்டடா ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா டெஃபினட்டா நீங்க விக்டரி டாடாவை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா குவாலிட்டி அண்ட் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க அந்த டீலர்ஷிப்பில் ஃபோக்கஸ்டாக போயிட்டு இருக்காங்க. நாமளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் கஸ்டமர்ஸும் நீங்கள் டாடா நிறுவன கார்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா டெஃபினட் ட்ரை பண்ணுங்கள். சர்வீஸில் ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டு இருக்காங்க. டாட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்க அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ண ஓடிட்டு இருக்காங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்க. வீடியோக்குள்ளே போய் மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். எப்போவுமே ஒரு வாகனத்தோட சேஃப்டி அதை பிரதானமாக பார்த்துட்டு தான் மற்ற விஷயங்களை பற்றி பேசுவோம். இங்கே டாட்டா அப்படின்னு வரப்போ சேஃப்டி பொறுத்து என்றைக்குமே கொஷின் மார்க் இருந்ததில்ல. இங்கே டாட்டா அல்ட்ராஸ்லையும் அதே தான் கண்டினியூ ஆகுது. உங்களுக்கு 5 ஸ்டார் குளோபல் இன்கம் ரேட்டிங் வாங்கியிருக்கு. ரியல் லைஃப் ஆக்சிடென்ட்ஸ்லையும் வாகனம் ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுங்க. அஜைல் லைட் ஃப்ளெக்சிபிள் ஆர்கிடெக்சர்னு சொல்லப்படுற ஆல்ஃபா ஆர்கிடெக்சரை பேஸ் பண்ணி தான் இந்த வாகனத்தை டெவலப் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க. உங்களுக்கு 1163 கிலோகிராம் கர்பைட் வந்து இந்த சிஎன்ஜி வேரியன்ட் டாடா ஆல்ட்ராஸை பொறுத்து இருக்குங்க. நல்ல ஒரு பிளான்டடான ஃபீல் தான் த்ரூ அவுட் நமக்கு ட்ரை பண்ணுறப்ப இருந்துச்சு. எக்ஸ்டீரியர் ஷீட் மெட்டல் குவாலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டீசெண்டாக இருந்துச்சு. இந்த இடத்துலையுமே ஃப்ளெக்ஸ் இல்லை. உள்ள இன்டீரியரோட பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நான் இன்டீரியர் போகிறப்ப உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். 6 ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், சிபிடி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ஹில் ஹோல் கண்ட்ரோல், இந்த மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸும் நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. கார் நல்லா ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கார்னர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் ப்ரோக்ராமும் இந்த வாகனத்தில் நமக்கு கிடைக்குது. சேஃப்டி பொறுத்து பார்த்துட்டோம். அடுத்து ஒரு வாகனத்திற்கு இதயம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இங்கே டாடா ஆல்ட்ராஸ் அப்படின்னு வரும்போது ஒரு 1.2 லிட்டர்ல 3 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் அந்த ரெவட்ரான் என்ஜின் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த என்ஜினை பொறுத்து ரிஃபைன்மெண்ட் எப்படி இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் பேசுவோம். ஃபர்ஸ்ட் அந்த என்ஜினோட பேவை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹூட் ஓபன் பண்ணிக்கலாம். பவர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 72.49 பிஹெச்பிங்க 103 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் சிஎன்ஜி மோட்ல ப்ரொடியூஸ் பண்ணுது. உங்களுக்கு பெட்ரோல்லையும் சிஎன்ஜிலையும் மாற்றி மாற்றி நான் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். ட்ரைவ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டான டிஃப்ரென்ஸ் தான் இருந்தது. நீங்கள் டிரைவபிலிட்டியில் அது பார்க்க முடியும். என்ஜினோட சத்தம், வைப்ரேஷன்ஸை பற்றி பேச ஆரம்பிப்போம். வைப்ரேஷன்ஸ் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஐடியலாக வைப்ரேட் ஆகிறது ஃபீல் ஆகும். அந்த 3 சிலிண்டருக்கான நேச்சர் இருக்க தான் செய்யுது. பட் அது எந்த விதத்துலையுமே அது உள்ள கேபின்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் அழகாக இந்த இடத்துல மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். என்ஜினோட ஐடியலில் உங்களுக்கு சத்தம் எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ரேவ் பண்ணி காமிக்கிறேன். என்ஜினோட ரேவ் நோட் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல இருந்ததுக்கு டெஃபினட்டா ரிஃபைன் ஆகியிருக்குங்க. வைப்ரேஷன்ஸும் கண்டெயின் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கீழே வந்து பார்ஷியலாக தான் கன்சீல் பண்ணியிருக்காங்க. லைனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேம்பிங் மெட்டீரியல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. நல்ல விஷயங்க இதெல்லாம் ஒரு சில பிராண்ட்ஸ் பண்ணுறதுல இவங்க பண்ணுறாங்க. மேலே வந்து ப்ராப்பரான ஒரு இன்சுலேஷனும் கிடைக்கிது. ஓகே, டன். ஸோ ஓவரால் என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க. வாகனத்தோட ஃப்ரண்ட் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ டவுன் த ரோட் கிராஃபிக் பார்க்கறதுக்கு ஒரு அக்ரெசிவான டிசைன் தான் இந்த டாடா ஆல்ட்ராஸ் பொறுத்த வரைக்கும் இருக்குது. இப்போ வரைக்குமே பார்க்கறதுக்கு போரிங்காக இல்லை, நல்லாவே இருக்குது. இதுக்கப்புறம் அந்த கார்களோட ஃபேஸ் லிஃப்ட் வந்தாலும் இப்போ வரைக்கும் ஆல்ட்ராஸ் பொறுத்த வரைக்கும் அவுடேட்டடான ஒரு ஃபீல் இல்லை எக்ஸ்டீரியர் லுக்கில். கிரில் பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமலான ஒரு கிரில்ங்க. பியானோ பிளாக்ல ப்ளே பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து குரோம் இன்சர்ட்ஸ்லாம் கீழே இந்த இடத்துல இருக்கிறதுக்கு உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க ஒரு குரோம் இன்சர்ட் கிடைக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 360 டிகிரி பார்க்கிங் கேமராக்கான ஒரு சிங்கிள் கேமரா, இங்கே ஃப்ரண்ட் கேமரா அங்கே பார்க்க முடியும். கிரில் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டோம். இங்கே ஏர் டேம் அப்படின்னு பார்க்குறப்ப நல்ல ஒரு வைடான ஏர் டேம் கொடுத்துருக்காங்க. 165 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடைக்குது. ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹாலஜன் ப்ரொஜெக்டர் செட்டப்ங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன் பல்ப் கொடுத்துருக்காங்க. ஃபாக் லாம்ப்ஸும் ஹாலஜன் தான். கோடி புண்ணியம், ஹாலஜன்ல இருக்கிற வரைக்கும் வெளிச்சம் நல்லா இருக்கும். இந்த ஆல்ட்ராஸை பொறுத்த வரைக்கும் வெளிச்சம் டீசெண்டாக இருக்குது. அதெல்லாம் குறையே சொல்லிட முடியாது. பம்பர்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு குவாலிட்டி தான் போட்டிருக்காங்க. த்ரூ அவுட் எக்ஸ்டீரியர் ஷீட் மெட்டல் குவாலிட்டி, பம்பர்ஸோட குவாலிட்டிலாம் தரமாக தான் இருக்குது. ஃப்ரெஜெல்லாம் இல்லைங்க. டாடா ஆல்ட்ரோ சிஎன்ஜியில் சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ ஃபர்ஸ்ட் வந்து டயர்ஸை பற்றி பேசிடுவோம். டயர்ஸ் அப்படின்றப்போ 185/60 R16ங்க.
எம்ஆர்எஃப்ல எக்கோடெட் யூனிட்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்ல டிஸ்க், ரியர்ல ட்ரம் பிரேக் கிடைக்குது. உங்களுக்கு உள்ள வந்து ப்ராப்பரான பிளாஸ்டிக் லைனர் கொடுத்துருக்காங்க. அலைவீல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டியூல் டோன் அலைவீல்ஸ் தான் நமக்கு கிடைக்குது. நல்ல ப்ராமினென்ட்டான ஒரு கிரிப் வந்து இந்த டயர்ஸ் நமக்கு கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். டிரைவ் பண்றப்போ உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஓஆர்விஎம் கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி கேமராக்கான மவுண்ட் இங்க கிடைக்குது. எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஃபோல்டபிள் ஓஆர்விஎம் தான் இங்க போட்டிருக்காங்க. ஷோல்டர் லைன் வந்து பாத்தீங்கன்னா ப்ராமினென்ட்டா உங்களுக்கு இங்கிருந்து அப்படியே டிராவல் ஆகுது, தெரியும்னு நினைக்கிறேன். டோர் ஹேண்டில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாடி கலர்ல தான் கொடுத்துருக்காங்க. டோரோட தட் பொறுத்த வரைக்கும் சாலிடா இருக்குங்க. அது இல்லாம எந்த விதமான குறைகளும் இல்லை. ரெக்வஸ்ட் சென்சர் அங்க கொடுத்த மாதிரி இங்கேயும் கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருந்திருக்கும். 2501 mm வீல் பேஸ் இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கு. உள்ள இன்டீரியர்ல ரியர் சீட்டோட கம்ஃபர்ட், உங்களுக்கு லெக் ரூம் அண்ட் நீ ரூம்லாம் நான் உள்ள போறப்ப காமிக்கிறேன். இந்த டாடா அல்ட்ராஸ் கூட காம்படிட்டர் இருக்கக்கூடிய மாருதி பலினோ அண்ட் ஹிண்டே i20யோட கம்பேர் பண்ணி நீங்க டைமென்ஷன் பார்க்க முடியும். ஸோ எந்த இடத்துல டாடா அல்ட்ராஸ் இருக்குன்னு உங்களால எவிடென்ட்டா புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். விண்டோ ஏரியா அப்படின்னு வரப்போ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோர் ஓபன் பண்றதுக்கான நாப்ஸ் இருக்கு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து லைட்டா சாப் ஆஃப் ஆகியிருக்கிறதுனால நல்லா சாஞ்சு உட்காந்தோம்னா மேபி கிளாஸ்ட்ரோஃபோபிக்கா ஃபீல் ஆகலாம். அது நான் உள்ள உட்காரப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். பட் விண்டோ ஏரியா, இந்த விண்டோ ஏரியாவும் சரி, இந்த விண்டோ ஏரியாவும் சரி வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ப்ராமினென்ட்டா கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து இது வந்து கிளாஸ்ட்ரோஃபோபிக்கா உள்ள ஃபீல் பண்ண வைக்காதுன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு ஒரு எலக்ட்ரானிக் சன்ரூஃபும் கிடைக்குது, ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 60 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குங்க. வாகனத்தோட ரியர் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரப்ப நமக்கு வந்து ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ராப்பரான வைப்பர் கிடைக்குது. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா டீஃபாகரும் கொடுத்துருக்காங்க. டெயில் லாம்ப்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜனில் தான் எடுத்து போயிருக்காங்க. எல்இடி கன்சோல் கிடையாது. உங்களுக்கு ரிவர்ஸ் லாம்பாக இருக்கட்டும், அந்த ஸ்டெப்பாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜனில் தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது எல்இடியில் இருந்தால் நைட் டைமில் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் எலகண்டாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி என்னோட ஃபீலுங்க. டாட்டாவோட பேட்சிங் கிடைக்குது. உங்களுக்கு கீழே வந்து 360 டிகிரி பார்க்கிங் கேமராக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு சென்சார் கொடுத்துருக்காங்க. சரிங்க, பூட் ஓப்பன் பண்ணிடலாம். பூட்டை பொறுத்த வரைக்கும் சிஎன்ஜி மாடல்லாம் உங்களுக்கு 210 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. ஸோ பூட் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குங்க. உங்களுக்கு 2 டேங்க் சிஎன்ஜி டேங்க் வந்து உள்ள கீழே வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ட்வின் சிலிண்டர் டெக் தாங்க. இங்க என்னமோ போட்டிருக்காங்களே, ஜெய்ஃபி சிலிண்டர்ஸ். ஓ ஓகே. ஸோ சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. 300 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் அட்லீஸ்ட் 10 கிலோமீட்டராவது வந்து நீங்கள் பெட்ரோலில் ட்ராவல் பண்ணணும். உங்களுக்கு சிங்கிள் இசியூ தான் உங்களுக்கு சிஎன்ஜி அண்ட் பெட்ரோலுக்கு. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது டேரெக்டாக சிஎன்ஜிலே ஸ்டார்ட் பண்ணி உங்களால் ஓட்ட முடியும். டாடா அல்ட்ராஸோட இன்டீரியர் பார்க்கலாம் அப்படின்னு வரப்ப இங்கே தான் மாற்றங்கள் அதிகம் நடந்திருக்குங்க. பேசுவோம். ஒரு ஒயிட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக், அதுக்கப்புறம் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரஸ்ட் அலுமினியம் சில்வர் ஃபினிஷ் அந்த மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி தான் கேபின் த்ரூ அவுட் எடுத்து போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டோர்ஸ் பொறுத்த வரைக்கும் 90 டிகிரி வைட் ஓப்பனிங் கிடைக்கும். இந்த டாடா அல்ட்ராஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோர் பேட்ஸ்ல நமக்கு விண்டோவோட ஆப்ரேட் பண்றதுக்கான ஸ்விட்சஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிப்பிக்கலாக டாடா நிறுவனத்தில் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இலுமினேஷன்லாம் எதுவும் கிடைக்கவில்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெளியில் இருக்கக்கூடிய ஓஆர்விஎம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான நாப்ஸுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த சிங்கிள் லாக் பேட்டர்ன் தான் பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து அந்த டியூவல் லாக்கோட இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேஃபராக இருக்கும். இந்தியன் பீப்புளோட கண்டிஷன்ஸை பொறுத்து பார்க்குறப்ப இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டருக்கான ப்ரொவிஷன் கிடைக்கும். இது வந்து ஒரு சாஃப்ட் டச் ஃபேப்ரிக் மெட்டீரியல் தான் பயன்படுத்தியிருக்காங்க. டோர் பேக்கெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு வைடான டோர் பேக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு அம்ப்ரெல்லா ஹோல்டர் கிடைக்குது. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் அப்படின்றது தாராளமாக இங்கே வச்சுக்க முடியும். நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு டோர் பேக்கெட் தான் இங்கே கிடைக்குது. ஏ, பி மற்றும் சி படலுக்கான ஸ்பேசிங் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குது. ஒரு ப்ராப்பரான டெட் படல் கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் ட்ராவல் பொறுத்த வரைக்கும் கன்வீனியன்ஸ் நல்லாவே இருக்கும். ஏசி வென்ட்ஸோட நாப் குவாலிட்டிலாம் வந்து நல்லாவே போட்டிருக்காங்க. அது எல்லாம் குறையே இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் இன்செர்ட் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட குவாலிட்டியில நல்லா இருக்கு. எந்த இடத்துலையுமே ஃப்ளெக்ஸ் இல்லை. ஸ்டார்ட் ஸ்டாப் புஷ் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கூடவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப் ஆன் பண்ணிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் சிஎன்ஜி சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் 360 டிகிரி கேமரா ஆன் பண்ணி பார்க்கறதுக்கு லாக் அன்லாக்கான ஸ்விட்சஸ்லாம் இந்த இடத்துல கிடைக்குது. ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 3 ஸ்போக் ஸ்டீரிங் தான் கொடுத்துருக்காங்க. ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஒரு சில்வர் இன்செர்ட் இங்கேயுமே இருக்குது, உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஹார்ன் பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்க டீசென்ட்டான ஒரு சத்தம் கிடைக்குது. ஸோ டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போமா. லிவர் இந்த பக்கம் இருக்குது, டில்ட் கிடைக்குது, டெலஸ்கோபிக் கிடைக்கல, டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ப்ரொவிஷனும் கிடைக்குது. ஸோ ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல், க்ரூஸ் கண்ட்ரோல் ரெண்டுக்கான ப்ரொவிஷன் உங்களுக்கு ஸ்டீரிங் மவுண்டடாக வந்துருச்சு. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்ல ஒரு கிளியரான ஒரு டிஸ்பிளேங்க. ஸோ இந்த செக்மெண்ட்ல வந்து இதில் இருக்கக்கூடிய கிராஃபிக் தீம் வந்து நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. நீங்களும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. க்ளோமாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பெஞ்ச் மார்க் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உங்களுக்கு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வைடான ஒரு ஸ்பேஸ்ங்க. ஏகப்பட்ட திங்ஸ் வந்து உள்ள வச்சுக்க முடியும். ரொம்ப அழகா இதை வந்து பார்த்தீங்கன்னா வடிவமைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 10.25 இன்ச்சில் ஒரு அழகான ஒரு ஹார்மன் இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஆடியோட குவாலிட்டி கேட்போம்.
ஆடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இம்ப்ரெசிவா இருக்குங்க. நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி யூஸ் பண்றதுக்கும் சூப்பரா இருக்கு. 360 டிகிரி கேமராவோட குவாலிட்டி தான் சொல்லி ஆகணும். ஹை டெஃபினிஷன்ல அவ்வளோ அற்புதமா குடுத்துருக்காங்க. செக்மெண்டோட பெஞ்ச் மார்க் இந்த 360 டிகிரி கேமரா இங்க இந்த இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும். பட் இந்த இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் பிளேஸ் பண்ணிருக்க கன்சோல் இருக்கு பாத்தீங்களா பின்னாடி, இது வந்து ப்ராப்பரா லேட்ச் ஆகலையோ, ஷட்லைன் ப்ராப்பரா இல்லையோன்னு தோணுது. அங்கங்க கொஞ்சம் இதுல ராட்டில் நாய்ஸ் வருது. அதை மட்டும் ப்ராப்பரா மவுண்ட் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். டேஷ்போர்ட்ல பேனல்ஸ் ப்ளே பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு கிரே டோன்ல ப்ளே பண்ணிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சில்வர் டோன்ல ப்ளே பண்ணிருக்காங்க. டச் அண்ட் ஃபீல்க்குலாம் ரொம்ப பிரீமியமா இருக்கு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஷட்லைன்ஸ்லாம் வந்து நல்லா ப்ராமினென்ட்டா கொடுத்துருக்காங்க. ஐஆர்விஎம் அப்படின்னு பாக்குறப்ப ஒரு மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம் தான் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் இருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா கேபின் லேம்ப்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்இடி கேபின் லேம்ப்ஸ் தான் போட்டிருக்காங்க. வேனிட்டி மிரர் பொறுத்த வரைக்கும் பேசஞ்சருக்கு கிடைக்குது, டிரைவருக்கும் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். சீட்ஸோட சப்போர்ட் எப்படி இருக்கு, லம்பா சப்போர்ட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நல்ல கம்ஃபர்டபுளா இருக்குங்க. உட்கார்றப்போ அவ்வளோ கம்ஃபியா இருக்கு. உங்களுக்கு ஃபேப்ரிக்கோட மெட்டீரியல் குவாலிட்டி தரமா இருக்கு. டாப் அண்ட் மாடல்ஸ்லாம் போறப்ப லெதர் ஹோல்ஸ்டிங், உங்களுக்கு வென்டிலேட்டர் சீட்ஸ்லாம் கிடைக்குது. பாராட்டக்கூடிய விஷயம் தான். டேஷ்போர்ட் ஓவரால் லே அவுட்டா பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய பேனல்ஸ்ல ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ ஷட்லைன்ஸ் வந்து ப்ராமினென்ட்டா இருந்துச்சு அப்படின்னா லாங் யூசேஜில் வந்து ரேட்டல் நாய்ஸ் இல்லாமல் இருக்கும். பட் நம்ம ஃப்ரெண்ட் பயன்படுத்தினதில் கொஞ்சம் வருதுன்னு சொன்னார். இந்த இடத்துல ஆம்பியன்ட் லைட்டிங் நம்ம நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஒரு ப்ளூ கலர் ஆம்பியன்ட் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஏசியை பொறுத்த வரைக்கும் சில்லர் யூனிட்ங்க நல்லா இருந்துச்சு. அதிலெல்லாம் குறைகள் ஏற ஒரு ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி தான் கொடுத்துருக்காங்க. பட் என்னன்னா இதுக்கான டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து இங்கே கிடைக்கல. இங்கே தான் நம்ம செக் பண்ண முடியும். ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து ஏசி பண்ணுறப்போ நம்ம இங்கே தான் செக் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. இதில் காமிக்குது, இங்கேயும் கொடுத்துருந்துருக்கலாம். ஒரு 12 வோல்ட் அடாப்டர் போட்டுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கிடைக்குது. ஒரு யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஒரு 5 வோல்ட் 3 ஆம்ப்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு வயர்லெஸ் ஃபோன் சார்ஜரும் இப்போ டாடா அல்ட்ராஸ் பொறுத்த வரைக்கும் கிடைக்குது. கப் ஹோல்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீ வச்சுக்கிறதுக்கான ஒரு பிளேஸ் இருக்குது. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அது கப் ஹோல்டராகவும் பயன்படுத்திக்கலாம். இந்த இடத்துல சின்னதாக நெக்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேசிங் இருக்குது. ஆம்ரெஸ்ட் அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூவபிள் ஆம்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. பாராட்டக்கூடிய விஷயம். ஹேண்ட் பிரேக்ஸ் இங்கே இருக்குங்க. டாடா அல்ட்ராஸோட ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கிடைக்குது. நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. தாராளமாக வச்சுக்க முடியும். உள்ள உட்காந்துக்கலாம். உள்ள இன்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. உள்ள உட்காந்த உடனே நமக்கு ஃபீல் ஆனது அண்டர் தை சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குது. லெக் ரூம் அண்ட் நீரும் தாராளமாக இருக்குது. அதுல எல்லாம் குறைகளே இல்லை. இன்னொன்று ஹம்ப் ரொம்ப மினிமலுங்க. ஸோ தாராளமாக 3 பேர் இதில் உட்காந்து போகலாம். ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு டிரைவ் அல்ட்ராஸில் கிடைக்கும். ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குது. லம்பர் சப்போர்ட் இப்படி உட்காந்து கம்ஃபர்டபுளாக நம்ம லாங் ட்ராவல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா முதுகுக்குலாம் சப்போர்ட் கரெக்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஓகேங்க, ஃபைனாக இருக்குது. ஸோ சீட்ஸோட மெட்டீரியல் குவாலிட்டிலாம் தரமாக இருக்குது. ப்ராப்பராக 3 பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.7 சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பாராட்டக்கூடிய விஷயம் தான். 2 பேர்த்துக்கு ஹெட்ரெஸ்ட் கிடைக்குது. 3வது பேர்த்துக்கும் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வோல்ட் 2.4 ஆம்பியர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி சார்ஜரும் கிடைக்குது. இங்கே ஃப்ரண்ட்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரான்ச்ல இது கொடுக்கறது நல்லது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட போஸ்டருக்கு தகுந்த மாதிரி இந்த சீட் பெல்ட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்க முடியும். இது ஒரு நல்ல விஷயங்க. ஸோ ஜிஎஸ் ஃபார்ம் இப்போ இந்த டாடா அல்ட்ராஸ் சிஎன்ஜியோட டிரைவபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கியர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக ரப்பரி ஃபீல் இருக்குது. பட் கிளச் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்குங்க. அதுலலாம் குறையே இல்லை. ஃபைன். சரி, இப்போ ஓட்டி பார்ப்போம். ஹைடில் ஸ்டீரிங்லாம் செம்ம ஃப்ளூடிக்காக இருக்குது. சரிங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம். இது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கக்கூடிய ரோடு தான். கொஞ்சம் குண்டும் குழியமாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். த்ரீ 360 டிகிரி கேமராவோட குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. ஹை டெஃபினிஷனில் அழகாக பண்ணியிருக்காங்க. பாருங்க, இது ஒரு மண் ரோடு தான். சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலாக என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்ட் ஓரியன்டாக இல்லை. ஸ்லைட்டாக அந்த ஃபர்ம் வச்சு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஸ்டெபிலிட்டியில் உதவும்னு நினைக்கிறேன். நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு பேசுவோம். ஸ்டியரிங் பொறுத்த வரைக்கும் அழகாக ஆட்டோ ரீசென்டராகி வருது. அதிலெல்லாம் குறைகளே இல்லை. பவர் நல்லா இருக்குங்க. நல்லா அந்த லீனியராக அந்த சர்ச் கிடச்சிக்கிட்டே இருக்கு.
பவர் பொறுத்த வரைக்கும் லீனியரான அந்த சர்ஜ் இருக்குங்க. உங்களுக்கு வந்து போரிங்காக டல்லாலாம் ஃபீல் ஆகலை, நல்ல ஒரு சர்ஜ் இருக்குது. ஆனால் அந்த 3 சிலிண்டரோட ரம்பிள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிலோ 1500 ஆர்பிஎம்ஸ் ஐடில் இருக்கிற டைமில் வந்து ஸ்லைட்டாக அந்த ஸ்டேரிங்கில் ஃபீல் ஆகுது. பட் ஒன்ஸ் அந்த ஆர்பிஎம் வந்து கெயின் ஆகும்போது ஒரு 1800 2000 2500 அப்படிலாம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அது கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகுதுங்க. பெருசாக நமக்கு வந்து அது பாதிப்பை கொடுக்கல. உள்ளே வந்து கேபின்குள்ளே அது வந்து பெருசாக வந்து காமிச்சு கொடுக்கல, நல்லாவே இருக்குது. ஸோ மலையில் ட்ராவல் பண்ணுறோம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு டிரைவ் ரிவ்யூவில் நமக்கு நல்ல மழை, நல்ல பிளான்டட் ஃபீல் இருக்குங்க வண்டி. பிரேக்ஸ் நல்ல பைட் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷோர் ஃபோட்டடாக இருக்கும், நீங்கள் நினைக்கிற இடத்துல நிப்பாட்ட முடியும். சரிங்க, ஒரு ஸ்ட்ரெச் கிடச்சிருச்சு, ஓட்டி பார்ப்போம். ஸ்டீரிங்கோட ரிட்டர்ன் டு சென்டர் ஆக்ஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு விசிபிலிட்டியும் உட்காந்து ட்ராவல் பண்ணுறப்போ சீட் ஹைட் அட்ஜஸ்ட்லாம் இருக்கிறதுனால நல்ல ஒரு கிளியரான ஒரு விசிபிலிட்டி இருக்குங்க. வைப்பர்ஸை பற்றி பேசி ஆகணும். இந்த செக்மெண்ட்டில் ஏரோ ட்வின் வைப்பர்ஸ் கொடுக்குற ஒரே பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் மட்டும் தான். அவங்க மட்டும் தான் ஸ்டில் அந்த ஏரோ ட்வின் வைப்பர்ஸை வந்து பயன்படுத்திட்டு வராங்க. நமக்கு நல்ல ஒரு கிளியரான விசிபிலிட்டி இந்த மழை பெய்யறப்பெல்லாம் எடுத்து கொடுக்குது. ஈரோட்டில் காலையிலேருந்தே நல்லா மழைங்க. ஸோ வண்டி கொஞ்சம் அழுக்காக இருக்கும், அதனால் அந்த வாக்குவரன் காமிச்சப்பெல்லாம் அழுக்காக இருந்திருக்கும், கோச்சிக்காதீங்க. மழை நல்லா பெய்யுது, அதனால தாங்க. சஸ்பென்ஷனை பற்றி பேசுவோம். இங்கே பாருங்கள், ஒரு சின்னதாக ஒரு மண் தடம் மேலே ஏற்றேன், ஸ்லைட்டாக அந்த ஸ்டிஃப் நோட் இருக்குது. ஓரளவுக்கு மழையும் பேஞ்சிருக்கு, ரோடும் கொஞ்சம் வெட்டதாக இருக்குது. ஸோ இதில் இந்த லெஃப்ட் ஆர் ரைட் மேனுவர் பண்ணுறப்ப எந்த அளவுக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்குது வண்டி, எந்த அளவுக்கு வந்து கிரிப்பியாக இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஒரு 70 இருக்கிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆர் ரைட் மேனுவர் வரும், எடுப்போம் பாருங்கள். ஸோ கார்னர்ஸை நல்லா கான்ஃபிடென்ட்டாக எடுக்க முடியுது இங்கே ஆல்ட்ராஸை பொறுத்த வரைக்கும். அவ்வளோ சாலிடாக இருந்துச்சுங்க அந்த கார்னர்லாம் எடுக்கிறப்போ. பாருங்க, வண்டி சொல்கிற பேச்சு கேட்குது. ஹேண்ட்லிங்கில் மட்டும் குறைய ஒரு துளி கூட சொல்லிட முடியாதுங்க, அந்த அளவுக்கு இருக்குது. ரோடு ஈரப்பதமாக இருந்தாலும் வண்டி நல்ல ஒரு பிளான்டட் ஃபீல் இருக்குங்க. டீசல்லாம் ஓட்டியிருக்கோம், டீசல்லாம் ஓட்டுறப்போ கிட்டத்தட்ட 120+ ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தோம். செம்ம சாலிடான ஒரு காருங்க ஆல்ட்ராஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ கரண்ட்டில் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஹேட்ச்பேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஹேண்ட்லராக நல்ல சாலிடான ஸ்டெபிலிட்டியோட வேணும் அப்படின்னா ஆல்ட்ராஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த டிஜிடிஐ என்ஜின் 1.2 லிட்டர் டிஜிடிஐ என்ஜின்லாம் வந்தது பார்த்தீங்களா, அதெல்லாம் தூக்கி ஆல்ட்ராஸில் கொடுத்தாங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. NVH லெவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மழை பெய்யுது, வெளியிலேருந்து விண்ட் நாய்ஸோ டயர் நாய்ஸோ எதுவுமே உள்ள கிரீப்பின் ஆகலை. என்ஜினோட சத்தம் மட்டும் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஆர்பிஎம்ஸ் போகிறப்ப நமக்கு உள்ளே கேட்குதுங்க. மற்றபடி எல்லா விதத்துலையுமே சாலிடாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பெட்ரோல் மோடுக்கு மாற்றி கொஞ்சம் தூரம் ட்ரை பண்ணி பார்ப்போம். பெட்ரோல் மோடுக்கும் சிஎன்ஜி மோடுக்கும் வந்து எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு ட்ரை பண்ணுவோம். லேன் வாட்ச் கேமராலாம் கொடுத்துருக்காங்க, நல்ல ஹை டெஃபினேஷன் கிளாரிட்டியில் இருக்குது. அதெல்லாம் நமக்கு நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாருங்கள், அழகாக ரீசெண்ட் ஆகுது. பெட்ரோல் மோடில் ஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஸ்லோவாக அந்த பவர் அப்படின்றது, பவர் சர்ஜ் அப்படின்றது கிடைக்குது. கொஞ்சம் வண்டிலாம் இல்லாத டைமில் ஹார்ட் பிரேக் நான் அடிச்சு காமிக்கிறேன், வெட் ரோட்ஸ்லேயே பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதான் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பிரேக்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். வேறு 60 இருக்கிறோம். ஸோ வெட் ரோட்ஸில் ஹார்ட் ஸ்லாம் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரிப் அப்படின்றது சாலிடாக இருந்துச்சு. உங்களுக்கு எந்த விதத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராமாஸ் பண்ணாமல் லெஃப்ட் ஆர் ரைட் மேனுவர் ஆகாமல் அப்படியே சாலிடாக பிரேக் ஆச்சு. நல்ல விஷயங்க. டிரைவபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஸ்டேரிங் ஃபீட்பேக் டீசெண்டாக இருக்குது. ரிட்டன் டு சென்டர் ஆக்ஷன் நல்லா இருக்குங்க. கியர் ஷிஃப்ட் அப்படின்னு பார்க்கும்போது கியர்ஸ் கொஞ்சம் நாச்சியாக ரப்பரியாக ஃபீல் ஆனாலும் அந்த கிளச்சோட ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி சூப்பராக இருக்குது.
டிரைவிங் டைனமிக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்பவும் நல்லா பண்ணியிருக்காங்க, குறையே இல்லை. டீசல் கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஹேட்ச்பேக்கில் ஆல்ட்ராஸ் தான், அதில் எந்த விதமான சந்தேகங்களும் வேண்டாம். ஏன்னா அவ்வளோ தரமான ஒரு டீசலுங்க அது. அந்த 1.5 லிட்டருக்கும் நீங்கள் அந்த இந்த லோ கர்வ் வெயிட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் பர்ஃபார்ம் பண்ணுறது. சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் ரியல் டைமில் எப்படி இருந்தாலும் ஒரு 22 to 23 அப்படின்ற மைலேஜ் கிடைக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று அந்த ட்வின் சிலிண்டர் டெக்லாம் இருக்கிறனால டெஃபினட்டாக உங்களுக்கு என்னென்னா பெருசாக பூட் ஸ்பேஸ் வந்து காம்ப்ரமைஸ் இருக்காது உங்களுக்கு 210 லிட்டர் பூட் ஸ்பேஸ் அப்படின்றப்போ. ஸோ ஓவராலாக பார்க்குறப்போ டிரைபிலிட்டி பொறுத்த வரைக்கும் குறைகள் அப்படின்னு பேசணும்னா மேபி என்ன சொல்லலாம் அப்படின்னா என்ஜினோட அந்த லீனியர் பவர் டெலிவரி சொல்லலாம், அவ்வளோதான். மற்ற விதத்தில் எந்த விதத்துலையுமே எனக்கு குறை அப்படின்ற மாதிரி டிரைபிலிட்டியை பொறுத்து இல்லை. டாடா ஆல்ட்ரோஸ் சிஎன்ஜி மாடலோட வேர்டிக்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த வாகனம் வாங்கலாமா வேண்டாமான்னு ஒரு முடிவுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் காஸ்ட் அண்ட் வாரண்டி பற்றி பேசலாம். சர்வீஸ் காஸ்ட் அப்படின்றப்போ மேக்ஸ் டு மேக்ஸ் உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் 5500 ரூபாய் அவ்வளோதாங்க வருது. வாரண்டி அப்படின்னு பார்க்குறப்போ ஸ்டாண்டர்டாக 3 வருஷம் 1 லட்சம் கிலோமீட்டர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் டாடா நிறுவனத்தில் கார் வாங்குறப்ப சர்வீஸ் ஆஃப்டர் சேல் சர்வீஸ் வந்து ஒரு பாதிப்பாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் சரி பண்ணிட்டு தான் வராங்க. விக்டரி டாடா பொறுத்த வரைக்கும் வந்து சர்வீஸ் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் இல்லாமல் குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்றது உழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இங்கே நீங்கள் ஈரோட்டில் எடுக்கிறப்ப அந்த பிரச்சனைகள் இருக்காது. பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்குள்ளே வரலாம். பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சாலிடான ஒரு பில்டுங்க, அதுக்கப்புறம் பேலன்ஸ்டான ஒரு ரைட் குவாலிட்டி, அப்புறம் டிரைவிங் டைனமிக்ஸ், இது எல்லாமே இந்த வாகனத்தோட ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டர். ரெண்டாவது ஃபியூல் எஃபிஷியன்சி உங்களுக்கு 26 கிளைம் பண்ணியிருக்காங்க. ஒரு 20லிருந்து 23 அப்படின்றது ரியல் டைமில் உங்களுக்கு கிடைக்கும். நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பிளாஸ்டிக்ஸோட ஷட்லைன் எல்லாம் கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்துருக்கலாம். மெயின்டைன் பண்ணியிருந்தா கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வண்டியோட என்ஜின் பவர் டெலிவரிங்க, அதாவது ரொம்ப லீனியரான ஒரு சர்ச் தான் கிடைக்குது பவரை பொறுத்த வரைக்கும். 3 சிலிண்டர் என்ஜினோட ரம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் ஆர்பிஎம்ஸில் நமக்கு வந்து அந்த சத்தம் வந்து எவிடென்ட்டாக உள்ள ஃபீல் ஆகும். பட் வைப்ரேஷன்ஸோ மற்ற விதமான ஒரு அன்கம்ஃபர்ட்னஸ் வந்து நமக்கு வந்து அந்த வைப்ரேஷன்ஸ் உள்ள கொண்டு வந்து அன்கம்ஃபர்டபுளாக வச்சுக்குதான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த சத்தம் மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஏதாவது வந்து குறைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு பர்சனலாக எனக்கு. வேற பெருசாக சொல்லணும் நெகட்டிவாக சொல்கிற மாதிரி எதுவும் இல்லைங்க. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்து உங்களுக்கு ஓவரால் அஸ் அ பேக்கேஜாக நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து நார்மல் பெட்ரோல் எடுக்கிறப்போ மைலேஜ் கொஞ்சம் குறையுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது சிஎன்ஜி போகிறப்போ உங்களுக்கு காம்ப்ரமைஸ் இருக்காது, மைலேஜும் கிடைக்கும். நீங்கள் ஹேட்ச்பேக் பார்க்குறீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ராக் சாலிடான ஒரு பில்ட், அதாவது எக்ஸ்டீரியர் ஷீட் மெட்டல் குவாலிட்டியில் ஆரம்பிச்சு உள்ள எல்லாத்துலேயுமே ஒரு ராக் சாலிடான ஒரு ஃபீல் கிடைக்கணும். நல்ல ஒரு டிரைவிங் டைனமிக்ஸ் இருக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் இந்த ஆல்ட்ராஸை ட்ரை பண்ணலாம். அந்த ஆல்ட்ரோஸ் ரேசரும் கூடிய சீக்கிரம் இந்த கோடெல்லாம் எடுத்துட்டு கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்குங்க. சரிங்க, வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே சொல்கிறது தான், எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம், சிறப்பாக இருப்போம். டடா, டேக் கேர், பை.